10க்கு ஒரு 6 கொடுக்கலாம் ப்ரோ. கொடுக்கலாம். 10க்கு 8 கொடுக்கலாம் சார். படத்துக்கு ரேட்டிங் அப்படின்னு சொல்லனா படத்துக்கு 5க்கு ஒரு 4.5 நான் கொடுப்பேன். ஒரு 7.5 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். நல்ல ஒரு படம், கண்டிப்பாக ஒரு முறை பார்க்க வேண்டிய ஒரு படம். 10க்கு ஒரு 7 கொடுக்கலாம் ப்ரோ. 7 கொடுப்பேன். ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் நிறைய இடத்துல லேக் இருந்தது. அதாவது கொஞ்சம் ஓவராக வேற ஜானர் ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த படம் டேரக்டர் வந்து புது டேரக்டர்னு நினைக்கிறேன். ஸ்டோரி வந்து செம்மையாக இருக்குது, புதுசாக இருக்குது. நல்ல க்ரைம் த்ரில்லரு. வில்லன் வந்து கடைசியில் இவர் தான் வில்லன்னு நம்ம சொல்ல போவோம், ஆனால் அவர் வில்லன் கிடையாது. கிளைமாக்ஸில் வில்லன் வந்து ரிவீல் ஆவாங்க. ஆனால் நல்ல கருத்து இருக்குது படத்தில். 10க்கு 8 கொடுக்கலாங்க. 8 கொடுக்கலாம். பேய் படம்லாம் இல்லை, பேய் படம் மாதிரி கொண்டு போவானுங்க. ஆனால் ஃபுல்லாக க்ரைம் த்ரில்லர் படம். நல்லா இப்போ ரீசெண்டாக சொல்லணும்னா அருண் விஜயநாச்ச தடம் படம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இரும்பு திரை எப்படி இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காக போவோம். ஒரு பையனை காட்டுவாங்க சார் ஃபர்ஸ்ட்டில், அவர் தான் கடைசியில் வில்லன் நினைப்போம். ஆனால் அவர் வில்ல கிடையாது. அவர் தான் கண்டுபிடிப்பார் மற்ற கேஸ்லாம் போலீஸோடு சேர்ந்து. ஆனால் படம் வந்து கலர் வந்து பேசுவாங்களா, தப்பாக பேசுவானுங்களா, அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ். 10க்கு 8 கொடுக்கலாம் சார். பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு, தரமாக இருந்துச்சு. அப்புறமா விஜய் ஆண்டனி இதெல்லாம் சூப்பர் கேரக்டரு, நல்லா ட்விஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பேய் படம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் த்ரில்லிங்காக நல்லா இருந்துச்சு. கில்லர் படம் அவ்வளோதான் ப்ரோ. அந்த கொஞ்சம் க்ரைம் அந்த அறிவு என்ற கேரக்டர்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க, சூப்பராக இருக்கு. 10க்கு ஒரு 7 or 8. எனக்கு தெரியும் நீங்கள் கரெக்டாக ராட்சசன் படம் மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி வருவீங்க. பட் அந்த படம் மாதிரி கிடையாது. ராட்சசன் ரொம்ப டிஃப்ரெண்ட், இந்த படம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா, இனிஷியலாக ஒவ்வொரு கொலையும் வந்து காமிக்கிறாங்க. அந்த கொலையை வந்து ப்ராப்பராக ஸ்டோரியோட பிளெண்ட் பண்ணுறாங்க. பட் அந்த கொலைகள்லாம் வந்து ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, அது எப்படி நடந்தது அப்படின்றத ப்ராப்பராக படத்தோட கிளைமேக்ஸ் அப்போ சூப்பராக வந்து பிளெண்ட் பண்ணியிருப்பாங்க. படம் வந்து நமக்கு ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்றது தெரியும். அந்த ட்ரெய்லர், அதுக்கப்புறம் ஒரு 6 நிமிஷம் ஃபுட்டேஜ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதெல்லாம் வச்சே படம் இப்படி தான் இருக்கும்னு தெரியும். பட் அந்த படத்துலேயும் வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம் நடக்க முடியாத மாதிரியான சீக்வன்ஸஸ் எல்லாம் வச்சு கொண்டு போனது ரொம்ப நல்லாயிருக்கும். திருஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெபியூ ஆக்டர் வந்து இங்கே வந்து பண்ணியிருக்காரு பெர்ஃபார்மன்ஸ். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுக்கு கடைசி வரையுமே வந்து யார் வில்லன்றதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு படம். சூப்பர் நேச்சுரல் ப்ளஸ் ஒரு த்ரில்லரை வந்து ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணி ஒரு நார்மல் ஸ்டோரியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. படத்துக்கு ரேட்டிங் அப்படின்னு சொல்லனா படத்துக்கு 5க்கு ஒரு 4.5 நான் கொடுப்பேன். எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க, நடிப்பு எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க நல்லா நடிச்சிருக்கிறாங்க. இல்லை, அவங்க ஸ்டார்டிங்கில் தான் இருக்கிறாங்க. அவங்க நல்லா தான் நடிச்சிருக்கிறாங்க. தலைவன் தீனா படத்தில் அவர் நல்லா நடிச்சிருக்கிறாரு. தலையை ஸ்டார்டிங்கில் இது பண்ணார் இல்லையா, அவர் நல்லா நடிச்சிருக்கிறாரு. நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் பயங்கர விறுவிறுப்பாக போச்சு. அவங்க கொடுத்த ரீசன் வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒரு ரீசன். இப்போ இருக்க எல்லாருக்கும், அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப இன்ஸ்டா ரீல்ஸில் வந்து பயங்கரமாக நம்மளோட ஃபேஸ் அப்படி மாறணும் இப்படி மாறணும்னு சொல்லி பயங்கரமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மூவின்னே சொல்லலாம். சீரியஸ்லி மூவி இது பண்ணதுக்கு விஜய் ஆண்டனி சாருக்கு தான் ரொம்ப இது பண்ணோம். ரெண்டாவது எனக்கு என்ன டவுட்னா, அவரோட படத்தில் கண்டிப்பாக ஒரு ரேப் சாங்காவது இருக்கும். ஒரு சாங்குமே இல்லை. எனக்கு அவரோட படம் தானாங்கிற அளவுக்குலாம் ஒரு ஃபீல் இருந்தது. சாங் எதுவுமே இல்லை ப்ரோ, எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சாங் மட்டும்தான், அது சென்டிமெண்ட் சாங்கு. அதுக்கும் இது ஆக்சுவலி அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். இது அவர் தான் பாடினாராங்கிறது எனக்கும் டவுட் தான். ஏன்னா அந்தளவுக்கு இல்லை. உங்களுக்கு டோட்டலாகவே இந்த படத்தில் வந்து சாங்ஸ் அதிகமாக இருக்காது, ஃபுல்லாக மியூசிக்லேயே போகும். ஆனால் நல்ல ஒரு சைக்கோ கிரைம்ஸான ஸ்டோரிஸ்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்களே, அவங்களுக்கு இந்த படம் பயங்கரமாக இருக்கும். ஹாரர் மூவி பார்க்குற ஒரு விஷயம் வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் இன்வால்வ்டாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். 7 கொடுப்பேன். ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் நிறைய இடத்துல லேக் இருந்தது. அதாவது கொஞ்சம் ஓவராக வேற ஜானருக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா படம் சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். சீரியஸாக ஆர்கன் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு படம். எல்லாருமே வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் நானே இந்த படத்தை வந்து பார்த்தேன். அதே மாதிரி தான் நீங்களும் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியும் நீங்கள் கரெக்டாக ராட்சசன் படம் மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி வருவீங்க. பட்
அந்த படம் மாதிரி கிடையாது. ராட்சசன் ரொம்ப டிஃப்ரெண்ட், இந்த படம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா, இனிஷியலாக ஒவ்வொரு கொலையும் வந்து காமிக்கிறாங்க, அந்த கொலையை வந்து ப்ராப்பராக ஸ்டோரியோட பிளெண்ட் பண்ணுறாங்க. பட் அந்த கொலைகள்லாம் வந்து ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, அது எப்படி நடந்தது அப்படின்றத ப்ராப்பராக படத்தோட கிளைமேக்ஸ் அப்போ சூப்பராக வந்து பிளெண்ட் பண்ணியிருப்பாங்க. படம் வந்து நமக்கு ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்றது தெரியும். அந்த ட்ரெய்லர், அதுக்கப்புறம் ஒரு 6 நிமிஷம் ஃபுட்டேஜ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதெல்லாம் வச்சே படம் இப்படி தான் இருக்கும்னு தெரியும். பட் அந்த படத்துலேயும் வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம் நடக்க முடியாத மாதிரியான சீக்வன்ஸு சீன்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு போனது ரொம்ப நல்லாயிருக்கும். திருஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெபியூ ஆக்டர் வந்து இங்கே வந்து பண்ணியிருக்காரு பெர்ஃபார்மன்ஸ். அவரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுக்கு கடைசி வரையுமே வந்து யார் வில்லன்றதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு படம். சூப்பர் நேச்சுரல் ப்ளஸ் ஒரு த்ரில்லரை வந்து ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணி ஒரு நார்மல் ஸ்டோரியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. படத்துக்கு ரேட்டிங் அப்படின்னு சொல்லணும்னா படத்துக்கு 5க்கு ஒரு 4.5 நான் கொடுப்பேன். ஏற்கனவே அவங்க ரிலீஸ் பண்ண ஃபுட்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பத்தொட்டியில் ஒரு பணம் இருக்கும். ஸோ அந்த பொண்ணை கொன்னது யார், அந்த கில்லர் யாருன்னு விஜய் ஆண்டனி கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. இதில் வந்து இந்த படத்தில் ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு அமானுஷ ஒரு சக்தி இருக்குது. ஸோ அந்த சக்தியை யூஸ் பண்ணி ஹெல்ப் யூஸ் பண்ணி ஒரு கண்டுபிடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஆவரேஜ்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து படம் நல்லா தான் போயிட்டுருக்கோம். பட் அந்த பையனோட கேரக்டர் வந்து கொஞ்சம் டெப்த்தாக காமிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லி தான் நல்லா இருந்திருக்கும். ஸோ நம்ம ஆடியன்ஸ் ஒரு டைப்பில் வந்து ட்ராவல் பண்ணும்போது வேற ஒரு கதை வந்து கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு லேக் வரும். அந்த ஒரு லேக் இந்த படத்தில் வந்துருச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து படம் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆவரேஜ் தான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப் வந்து உண்மையிலேயே நல்லா பிரில்லியண்டாக பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே லேக் இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த அமானுஷ பவர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அசால்ட்டாக கண்டுபிடிச்சிடணுங்கிற மாதிரி ஒரு எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு, சப்பையாக முடிஞ்சிருமோன்னு. பட் அப்படிலாம் இல்லாமல் ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக படம் கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பர். பொதுவாக கிரைம் த்ரில்லரில் வந்து யார் கொலை பண்ணாங்கிறது தான் மெயின் மேட்ரு. அது வந்து நிறைய படத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த கேரக்டரே காமிக்காமல் எண்டில் வந்து காமிப்பாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் ஃபுல்லாக கெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, இவனா அவனா அப்படிங்கிற மாதிரி. இந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு யாருக்குமே நம்ம கண்ணில் காமிச்சிட்டு நம்ம யாருமே பெருசாக அந்த கேரக்டர் மேலே கெஸ்ஸே பண்ணாமல் கடைசியில் வந்து ஓ இந்த கேரக்டரா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப பிரில்லியண்டாக அந்த படம் எழுதியிருக்காங்க. உண்மையிலே டேரக்டர் வந்து ஹேட்ஸ் ஆஃப். டெக்னிக்கலாக படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எந்த அளவுக்கு பிரில்லியன்ட்னா, நான் ஒரு இடம் பார்த்துட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை சொதப்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். அது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை சரி அது ஏதோ ஷூட்டிங் பண்ணும்போது சொதப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி கிளைமேக்ஸில் அதை வந்து ஒரு ஷார்ட் வச்சு காமிப்பாங்க. ஸோ அது காமிக்கும் போது ஓ செம்ம பிரில்லியண்டாக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே வந்து தோணுச்சு. கெஸ் பண்ண முடியல. அதுதான் படத்தோட சக்ஸஸ். ஒரு கிரைம் த்ரில்லர் வந்து நீங்கள் யாரை கொலை பண்ணான்னு கெஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் ஆடியன்ஸ் வந்து அந்த ஒரு ஆர்வத்தில் பார்ப்போம், இவனா அவனா அப்படிங்கிற மாதிரி. அந்த இது இந்த படத்தில் த்ரூஅவுட்டாக இருந்துச்சு. கடைசியில் அடப்பாவி நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு தோணலையே அப்படின்னு நம்மளுக்கு வந்துச்சுல, அந்த ஃபீல் கொடுத்துருச்சு இந்த படம். அது வரைக்கும் படம் வந்து சக்ஸஸ் தான். ஒரு 7.5 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். நல்ல ஒரு படம், கண்டிப்பாக ஒரு முறை பார்க்க வேண்டிய ஒரு படம். அன்றைக்கி ஹீரோயின் கிடையாது, விஜயாண்டி குத்து சாங் கிடையாது. விஜயாண்டிக்கு நடிக்கிற ஆமாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயாண்டனி அக்கா பையனுக்கான எடுத்ததுனால அவங்க கதை எழுதும் போது அக்கா பையனை வச்சு எழுதுனாங்க. அதில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ரோல் வருது. யாரடா போடலான்னு சொன்னால் நானே பண்ணிடுறான்டான்னு சொல்லிட்டு பண்ணது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். இந்த கொலையெல்லாம் யார் பண்ணது, இந்த சைக்கோ யார் பண்ணதுங்கிறக்கானே அவர் வந்து போனதுனால எல்லாருமே சொல்லுவாங்க அவர் ஆக்டிங் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு. அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு அதை தான் கரெக்டாக சொல்லியிருக்காரு. இப்போயும் சொல்கிறேன், விஜயாண்டி சார் நீங்கள் வந்து அக்கா பையனுக்கான தான் படம் எடுத்து, இது உங்கள் படமே கிடையாது, நாங்கள் நம்பவே மாட்டோம். ஆனால் அஜய்க்கு வந்து பெரிய ஃபியூச்சருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அந்த கில்லர் வந்து சைக்கோவானுக்குள்ள ரீசன் வந்து ராட்சசனாக மாதிரி இல்லை, கொஞ்சம் நம்புகிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த படம் ஒரு ஓகே ரகமாக போச்சு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அதே மாதிரி காட்டு மொக்கை அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு டீசென்ட் வாட்ச் மூவி. இதை வந்து சொல்லியாச்சு, இது என்ன இட்ஸ் அப் டு யூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைன்னா படத்தை பார்க்கலாம். இந்த ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, சரி சொல்கிறது நல்லா இருக்குது அப்படின்னா போய் பாருங்கள். மற்றபடி 10க்கு 7.2 கொடுக்கலாம் கண்டிப்பாக. IMDbல ஏற்றிடுவானுங்க கன்ஃபார்ம், அதில் சந்தேகமே கிடையாது.